சக்தியானவன் என்று பெருமை பேசுகிறான். அதே கஷ்டம் வந்தால் அல்லாஹ்வை நீண்ட துஆக்களுடன் அழைக்கிறான். இந்த சூரா முடிவில் குர்ஆன் உண்மையானது மற்றும் இறைவனை சந்திப்பது நிச்சயம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். சூரா ஆஷூரா தொடக்கம். முஷ்ரிக்குகள் பல தெய்வங்களை வணங்குபவர்கள் செய்த பாவங்கள் மிகவும் பெரியவை. அவர்களுக்காக வானங்கள் உடைந்து விழும் அளவுக்கு பெரிய பாவங்கள். ஆனால் மலக்குகள் அல்லாஹ்வை புகழ்ந்து பூமியில் உள்ளவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறார், மறுமையை விரும்புவர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். உலக வாழ்க்கையை மட்டும் விரும்புவர்களுக்கு உலகில் கிடைக்கும், ஆனால் மறுமையில் பங்கு இருக்காது. உண்மையான நம்பிக்கையாளர்களின் அடையாளங்கள்: பெரிய பாவங்களை தவிர்ப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஆலோசனையுடன் காரியங்களை செய்வார்கள், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து செலவிடுவார்கள், கோபம் வந்தாலும் மன்னிப்பார்கள், ஒருவரை ஒருவர் காயப்படுத்தினால் அதே அளவு பதில் கொடுக்கலாம், ஆனால் மன்னித்தால் அதற்கான பெரிய பலன் அல்லாஹ்விடம் உள்ளது. சூரா அஸ் ஸுஹ்ருஃப் ஆரம்பம். அல்லாஹ் கூறுகிறார், இந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அரபி மொழியில் இறக்கியுள்ளேன். இந்த சூறாவில் ஒரு முக்கிய துஆ கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு வாகனத்தில் ஏறும் போது சொல்ல வேண்டிய துஆ. இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்திய அல்லாஹ்வுக்கு புகழ். நாங்கள் இதை நம்மால் செய்ய முடியாது. நிச்சயமாக நாங்கள் இறைவனிடமே திரும்புவோம். சூரா அத்-துஹான் ஆரம்பம். அல்லாஹ் கூறுகிறார், நாங்கள் குர்ஆனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இரவில் லைலத்துல் கத்ரில் இறக்கினோம். இந்த இரவில் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வின் கட்டளையால் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த சூறாவில் துஹான், புகை என்ற ஒரு அடையாளம் குறிப்பிடப்படுகிறது. இது கியாமத் நாளுக்கு முன் வரும் ஒரு பெரிய அடையாளமாக கூறப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையை குறிப்பிடுகிறார். ஃபிர்அவுன் மற்றும் அவரது மக்கள் அழிக்கப்பட்டனர். பனி இஸ்ராயில் மக்கள் காப்பாற்றப்பட்டனர். பாவிகளுக்கு நரக தண்டனை மற்றும் நல்லவர்களுக்கு சொர்க்க நன்மைகள் விளக்கப்படுகின்றன. சூரா அல் ஜாத்தியா தொடக்கம். அல்லாஹ் தனது